பிரியப்பட்ட கல்லோட வீவர்ஸ் எல்லோருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பாகும் ஒரு அரசியல் நிறைந்திருக்கும் என்று அறிஞர்கள் சொல்வார்கள். அதே போலதான் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்பாகும் ஒரு வரலாறு ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் இப்போது நீதி கட்சி என்கிற பெயர், அந்த கட்சிக்கு எவ்வாறு பெயர் வந்தது என்கிற வரலாறை பார்க்கலாம். 1916ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அமைப்பு சென்னையில் துவங்கப்பட்டது. அந்த அமைப்பு 1916ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ அல்லது பிராமணர்கள் அல்லாதோர் கொள்கை அறிக்கை என்கிற பிரகடனத்தை வெளியிட்டது. அதில் ஆங்கில அரசின் மீது நம்பிக்கை கொண்ட இந்த அமைப்பு இந்திய அரசியல் பிராமணர்களுடைய ஆதிக்கத்தை முழுமையாக எதிர்த்தது. இந்த கொள்கை அறிக்கையை விமர்சனம் செய்து இந்து நாளிதழ், இந்து நேசமித்திரன், அதே போல நியூ ஏஜ் என்கிற பத்திரிகைகள் கடுமையாக